Hi friends, welcome to Mom's Kitchen. இன்னைக்கு Mom's Kitchenல பாவக்காய் வச்சு கசப்பு இல்லாமல் ஒரு காரக்குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நம்ம கழுவி கட் பண்ண பாவக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும், எடுத்துடலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம சேர்க்கும்போது கசப்பு கம்மியாக இருக்கும். பாவக்காயில் நான் விதையெல்லாம் எடுத்துட்டேன். நீங்கள் விதை போட்டால் விதை சேர்த்து செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை சேர்த்தே வதக்கிக்கோங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன். வெந்தயம் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சிச்சு. இது கூட பூண்டு உரிச்சது 1 கைப்பிடி அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினா தான் அந்த காரக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பெரிய சைஸ் தக்காளி இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவுமே தக்காளியில் உப்பு சேர்க்கும்போது தக்காளி கொஞ்சம் நல்லா சூடு வந்த அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரம் வதங்கும். இப்போ நல்லா வதங்கிச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கியிருக்கிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வாசனை போகிறதுக்காக அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா புளி மசாலா ரெண்டுமே நல்ல வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், மசாலாவும் சேர்த்துருக்குறோம். இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பாவக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போ இது ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவை இந்த குழம்புல சேர்த்துடலாம். பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது கொதிக்கட்டும். மூடி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மறுபடியும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இது கொதிக்க விடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப கெட்டிப்பட்டுரும். நல்ல கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இதுதான் சரியான பக்குவம். இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு நம்ம கொஞ்சம் காரக்குழம்புனாலே நம்ம கொஞ்சம் புளி அதிகமாக தான் சேர்ப்போம். இது பாவக்காய் சேர்த்து பண்ணுறதுனால கட்டாயமாக ஒரு சொல புளி அதிகமாக தான் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கசப்பு தெரியாது. அதே நேரத்தில் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம்.
இது 2 நாளைக்கு கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கசப்புன்றது இருக்காது. உங்களுக்கு வேணும்னா அதில் கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.